வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே ரொம்ப காலமாகவே இதை நிரப்பியே ஆகணும், இதை போட்டே ஆகணும்ன்ட்டு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அப்ளிகேஷன் விட்டு எக்ஸாம் நடத்தி செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஹோல்டு பண்ணிட்டாங்க. எதுக்கு ஹோல்டு பண்ணாங்க, என்னத்துக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 1700 பேர் மட்டும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் மீண்டும் செய்முறை தேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க போக்குவரத்து கழகத்தில் நடந்துகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய சினாரியோ. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர்த்துக்கு இப்போ லெட்ரு வந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. சார் நான் என்னுடைய மதிப்பெண்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கெல்லாம் இன்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த டைம் இன்னும் நிறைய பீப்புள்ஸுக்கு கால் லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. செய்முறை தேர்வுக்குண்டான கடிதங்கள் எல்லாமே செய்முறை தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் நடைபெறுதுங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிப்போக்களில் நடைபெறுதுங்க. ஸோ உடனடியாக நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு லெட்டர் வரலாம் கூட தயவுசெய்து போய்ட்டு கேட்டுக்கோங்க. ஸோ செய்முறை தேர்வுடைய கடிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வரும், போஸ்டரில் டிலே ஆகும், ஒருவேளை செய்முறை தேர்வு முடிஞ்ச பின்னாடி கூட வரும். இந்த மாதிரி தாங்க போஸ்டரில் டிலே ஆகுது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை உங்களுடைய அருகாமையில் இருக்கிற டிப்போவில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இருந்து போஸ்டரில் டிலே ஆகி செய்முறை தேர்வு 2வது வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் செய்முறை தேர்வுடைய டீட்டெயிலை கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க டிப்போவில் போயிட்டு. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான், அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் இவ்வளவு தாமதம்? எல்லோருமே எதிர்க்கீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா, சற்று முன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுது பாருங்கள். இப்படி சுற்றி வரதுக்குள்ளே எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுவும் நவம்பர் 20ஆம் தேதி வருதுன்ட்டு பர்டிகுலராக நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. கடைசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலை. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா 1738 பேருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கா சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. ஸோ ப்ரிப்ரேஷன் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக முதற்கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இவர்களுக்கு வெளியிட வாய்ப்புகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. அடுத்து 2026 போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக இருப்பாங்க. டிரைவர், கண்டக்டர் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி நேர்காணல் மூலமாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ தான் தேர்வு எல்லாமே வச்சு செய்முறை தேர்வு வச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக போகிறாங்க. ஸோ இனிவரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதனால் டிரைவருடைய ஸ்கில் டெஸ்ட்டு இந்த டைம் கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் அங்கங்கே விபத்துகள் ஏற்படுது, டிரைவர்களுக்கு பயிற்சியும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்ட தெரியாதவங்கள உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்றது போக்குவரத்து கழகம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டிஎன்எஸ்டிசியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரலாம். ஸோ 2026 டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக அறிவிப்புகள் வரும். ஸோ இப்போந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.